ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாம் அண்ட் ஜெரி அஃபிஷியல்ஸ். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாசி மசானா கொல்லை. ஸோ எங்கள் வீட்டில் எப்படி வந்து நாங்கள் மசானா கொல்லை வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் வந்து இது. வருஷம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்போம். அது வந்து எப்படின்னா, கோவிலுக்கு போயிட்டு ஆடை வந்து விட்டுட்டு கொல்லை விட்டுட்டு படையெல்லாம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சமைச்சு வரவங்களுக்கு அன்னதானம் போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு ஆல்ரெடி போயிட்டோம். அந்த வீடியோவை இதுக்கு முன்னாடி விலாக்லேயே உங்களுக்கு போட்டிருப்பேன். நான் ஆடு எடுத்துகிட்டு போய் செலுத்தினதும் துணி படைச்சதும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு அடுத்த வீடியோ தான் இன்றைக்கி மசானா கொல்லை அன்றைக்கி நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றத தான் வந்து உங்களுக்கு இது ஒரு வீடியோவாக இது பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பூஜை ரூமெல்லாம் அலங்காரம் பண்ணியாச்சு. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரி, அதுக்கு முன்னாடி நாள் சிவராத்திரிக்கு நானும் எங்கள் அம்மாவும் வந்து நைட்டு கோவிலுக்கு போயிட்டு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வேலையெல்லாம் அவங்க முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 12:30 1 ஆயிடுச்சு. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 4 எழுந்தாச்சு. எல்லாருமே எழுந்திரிச்சிட்டு ஒரு வேலையை பார்க்குறதுக்கு கொள்றதுக்கு கரெக்டாக இருந்தது. சமையல் வேலை பார்க்கலாம். பூஜை ரூம் அலங்காரம் எல்லாமே வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாமே சேர்ந்து பண்ணாங்க. அந்த பழ அலங்காரம்லாம் பண்ணி கோயம்பேடுக்குலாம் போயிட்டு முன்னாடியே வாங்கிட்டு வந்துட்டாங்க. எங்கள் அண்ணனும் எங்கள் அப்பாவும் போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து முன்னாடி நாளே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேவரட்டான ஒரு சாய்பாபான்னு சொல்லலாம். அதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெட்டி வேர் மாலை வந்து போட்டாக்கா வாசமாக இருக்கும் வீடு அப்படி சொல்லுவாங்க. ஸோ சமையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருமே நாங்கள் வெளியாலெல்லாம் வச்சு எதுவுமே பண்ண மாட்டோம். எங்கள் அப்பா அம்மா இவங்க 2 பேர் எவ்வளோ இதுவாக இருந்தாலும் சரி, எங்கள் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் ஆனாலுமே சரி, அப்பா அம்மாவே தான் எல்லாமே பண்ணிவிடுவாங்க. ஸோ இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, பைனாப்பிள் கேசரி, சுண்டல், பிரிஞ்சி சாதம், இதுதான் வந்து அதுக்கப்புறம் ஃப்ரூட் சாலட். இதுதான் வந்து இன்றைக்கி மசானா கொல்லையோட ஸ்பெஷலு. ஸோ ஒரு பக்கம் கேசரி ஆனதுக்கப்புறம் சுண்டலையும் வேக வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தாளிப்பு வேலை தான் பார்க்க ஆரம்பித்தாங்க. இப்போவும் சொல்கிறேன், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி ஒரு விலாக் போட்டிருப்பேன், சிவராத்திரி விலாகு. நேற்று நைட்டு எடுத்த வீடியோவை வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இந்த ஐ கார்ட்லேயும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா டாம் அண்ட் ஜெரி பொட்டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ட்ரெஸ் கலெக்ஷன்ஸு நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்மளோட விலாக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கஸ்டமருக்கு வந்து சேல் பண்ணுறதுக்கு தான். ஸோ அந்த சேனல்லையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்கு கொடுக்குற அதே சப்போர்ட் அந்த சேனலுக்கும் கொடுப்பீங்கன்றதை நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி கௌஷிகா வந்து என்னடா வீட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் ஸ்கூலுக்கு போகலை. ஆக்சுவலாக அவளுக்கு இன்றைக்கி மிட்டம் டெஸ்ட்டு, பட் அவள் போகல. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு நிறைய சொந்தக்காரங்க வருவாங்க, இவங்க வருவாங்க, இந்த மாதிரி வந்து அக்கா வருவாங்க, அண்ணா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஸ்கூலுக்கு போகலை. ஸோ வீட்டில் தான் இருந்தாள். அவளும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிக்கிட்டு ஒரே அமக்கலம் பண்ணிக்கிட்டு இருந்தாள். ஸோ யாரெல்லாம் வந்து இன்றைக்கி மசானா கொல்லைக்கு கோயிலுக்கு போனீங்க, எந்தெந்த கோயிலில் வந்து நீங்கள் எந்தெந்தெல்லாம் விஷயம்லாம் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த வீடியோவை வந்து நான் நேற்று 8 மணிக்கு போஸ்ட் பண்ண போகிறதா இருந்தேன். நான் ஆக்சுவலாக எடிட்டிங் எல்லாமே பண்ணி வச்சுட்டேன், பட் வாய்ஸ் ஓவர் எதுவுமே கொள்ளலை. ஸோ அதுவும் இல்லாமல் காலையிலேருந்து டயர்டாக இருந்துச்சு, நிறைய வேலை பார்த்தது, சரியான தூக்கம் இல்லை அப்படின்றதுனால வந்து ரொம்ப டயர்டாக இருந்ததுனால படுத்தாச்சு அப்லோட் பண்ணாமல். ஸோ கொடுத்த டைமுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணதுக்கு ரொம்ப சாரி. ஸோ இதுக்கப்புறம் சொன்ன டைமுக்கு கரெக்டாக வீடியோஸ் வரும் உங்களுக்கு. ஸோ வந்து சுண்டலையும் தாளித்து கொட்டியாச்சு, சுண்டல் வேலையும் முடிஞ்சிருச்சு, கேசரி வேலையும் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சி சாதம் செய்யறது தான். ஸோ எங்கள் அப்பாவோட சமையல் தான் சூப்பராக இருக்கும். எங்கள் அப்பாவோட சமையல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, எல்லாமே ரொம்பவே சூப்பராக செய்வாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்கன்னா போகிறாங்க, வெளியில் போயிருக்காங்க, கொண்டிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு முன்னாடி நாங்கள் இருந்து லேடிஸ் தான் எங்கள் வீட்டில், பையன் கிடையாது, பொண்ணுங்க தான். பட் நாங்கள் தான் எழுந்து எங்கள் அப்பாவுக்கு செய்யணும். பட் வந்து எங்கள் அப்பா எங்களுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு சமைச்சு வைப்பாங்க.
நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதோட பார்ட் 2 வீடியோ அடுத்த vlogல வரும் உங்களுக்கு. ஸோ ஸ்டே டியூன். பை பாய்.